ஈஸி ரெசிபி சீரீஸ் 6ல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை ரசம். அதுக்கு இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, பூண்டு ஆட் பண்ணி நல்லா இடித்து எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் தக்காளி இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இடித்த கலவைகளை இது கூட சேர்த்து இன்னும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அடுப்பை பற்ற வச்சு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி இந்தளவு நுரக்கட்டி வர டைமில் முருங்கைக்கீரைகளை ஆட் பண்ணிக்கணும். முருங்கைக்கீரை நல்லா ஒரு நிமிஷம் வெந்து மேலெழும்பி வர டைமில் நான் புளி, அது கூட பெருங்காயம், மஞ்சத்தூள் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கலவைகளை இது கூட ஆட் பண்ணிக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, புளி கலவையை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரசமானது கொதிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நுரக்கட்டி வரும். அந்த மாதிரி நுரக்கட்டி வர டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தாளிப்பு பொருட்களை சேர்த்து தாளித்து கொட்டிட்டோம்னா சுவையான முருங்கைக்கீரை ரசமானது ரெடி ஆகிடும். இந்த ரசம் நார்மல் ரசத்தை விட கோல்டு காஃப்க்கு ரொம்பவே நல்லது. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன்னா சுவையான ரசம் ரெடி. தேங்க்யூ ஃபார்